இட்லி தோசைக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணவே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த குருமா ட்ரை பண்ணுங்கள். ஒரு அரை கப்பு வந்து சிறுபருப்பு, ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். காரத்துக்கு ஏற்றாப்புல பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் 3 சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை, கொஞ்சமாக கசகசா, தேங்காய் கொஞ்சமாக, ஒரு 3 பல் பூண்டு எல்லாம் பேஸ்ட்டாக நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை, கிராம்பு, பிரிஞ்சியில் தாளிச்சிக்கலாம். ஒரு நல்ல பெரிய வெங்காயமாக ஒரு மீடியம் சைஸ் எடுத்துகிட்டு நைஸாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை. வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினா போதும். இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். நல்ல பெரிய தக்காளியாக எடுத்துக்கோங்க. இப்போ குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து செரிமானத்துக்கு பெருங்காயம் எல்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்து நல்லா 1 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். மிக்ஸி சாரை கழுவிட்டு இப்போ வந்து நம்ம வேக வச்சுருக்க பருப்பு இருக்கு இல்லையா, அதை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது லைட்டாக வந்து கொதிச்சா போதுங்க, ரொம்ப கொதிக்க தேவையில்லை. எல்லாமே நம்ம வதக்கி எடுத்துட்டோம். இப்போ உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தூவிட்டு சுட சுட இட்லி, தோசை, இடியாப்பத்து கூட சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.